அன்பு நேயர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே, பக்தர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் வருஷம் மொத்தம் 60 ஆண்டுகள் உடையது. இந்த 60 வருஷத்தை தான் மாற்றி வந்துட்டே இருக்கும். ஸோ மற்ற ஆண்டுகளுக்கெல்லாம் எண்ணிக்கை தான் கணக்கு. இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கனாக்கா 1800, 1900, 2000, 2100, 2200 அப்படி போயிட்டே இருக்குமே தவிர, இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் 60 ஆண்டுகள். அதனால தான் இந்த 60 ஆண்டுகளை கணக்கீடு செய்ததான் 60 வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும். அப்போ அது வரும்போது 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி, 60ஆம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம். அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம். வருஷத்தின் பேரை கேட்கும் போதே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி, ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்துல. மெயினா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார். செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்துல ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும் போது அந்த வருஷத்துக்கு ராஜா, அப்புறம் தளபதி, இவங்க 2 பேரும் யாருங்கிறத வச்சுதான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். சேனாதிபதி, அது மாதிரிலாம் மந்திரி. அப்போ இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அப்போ செவ்வாய் பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும், உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும். அதே போல தீ விபத்துகள், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அங்கங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய பெரிய வெடி விபத்துக்கள், அணு உலைகளால் வரக்கூடியது, வெடி விபத்துகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் கூட சேரும்போது கலகம், டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே 2025 ஏப்ரல் 15 தேதி வரையிலும் அரசியல்களும் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். நிறைய அரசியல் கழகம் ஏற்படும். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் குறை சொல்லிட்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் கழகம் நிறைய ஏற்படும். நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு. எக்கச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போகுது, 12 ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, இந்த குரோதி வருஷத்துல ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு. அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே, வேற எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது. சனி பயிற்சியும் இல்லை, ராகு கேது பயிற்சி. அதனால குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திரை மாசத்திலேயே 20ஆம் தேதி வாக்கில் குரு பயிற்சி நடக்க போகுது. அப்போ இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார். இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாசம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதே போல சனி பகவான் கும்பத்துல இருப்பாங்க. ராகுவும் கேதுவும் கூட முழுமையாக எங்க இருப்பாங்க, மீனம் மற்றும் கன்னியில இருக்க போகிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டுல நிறைய மாற்றங்கள். ஆனா மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம், நேற்று வரலும் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, இன்னைக்கு பிசினஸ் பண்றாரு, நாளைக்கு அந்த பிசினஸ்ல பெரிய ஆளா உயர்ந்து வந்துடுறாரு ஒருத்தர். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, திறமையால படிப்படியா உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு படிச்சாரு, ஒரு அடிமை தொழில் செஞ்சாரு, ஒரு இடத்துல வேலை செஞ்சாரு, அப்புறம் வேலை கத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு கடை ஆரம்பிச்சாரு, அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு, அப்படி படிப்படியா வளர்ந்து போனாரு. உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியா வளர்ந்து வந்தாரு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது அல்ல. காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்க நிப்பாட்டதோ அந்த வேலையை நீங்க செய்வீங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. வேலை செஞ்ச தொழிலதிபராக மாறிவிடலாம், எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம். அப்ப காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படித்தான் எல்லாம் நடக்கும். அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது. இந்த கிரக மாற்றங்கள்ல மெயினா இந்த வருஷத்துல சனியுடைய வக்ரம் இருக்கு. சனியுடைய வக்ரம் 12 ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது. சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போறோம் எப்பப்ப வரப்போகுது. அதாவது ஜூலை மாசம் 15 தேதிக்கு மேல அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது. அதே போல புரட்டாசி ஐப்பசி மாசத்துல குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது. அப்ப இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. அப்ப இந்த வருடம் முழுவதுமே கூட 2024 ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 2025 ஏப்ரல் 14 தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு, ரிஷபராசி குரு இருக்கிறாரு, கும்பத்துல சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்க போகுது, குறிப்பா உங்க ராசிக்கு
என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாருங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களே, அதி அற்புதமான தமிழ் புத்தாண்டு உங்களுக்காக காத்திருக்கிறது. நல்ல யோகமான ஒரு வருஷம். கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரையிலும் 14 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அதி அற்புதமான நல்ல நேரம் விருச்சிக ராசிக்கு வருகிறது. கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு நல்ல நேரம் வருது. இப்போ 14 வருஷத்துக்கு பிறகு வருதுன்னா, இப்போ 14 வருஷமாகவே விருச்சிக ராசி நிச்சயமாக 7 வருஷமாக கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம். 2-7. அப்போ இனிமேலாவது விருச்சிக ராசிக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பிறக்கின்ற இந்த தமிழ் வருடம், நான் பதிவின் தொடக்கத்திலே சொன்னேன், இது இங்கிலீஷ் வருஷ பிறப்பு மாதிரிலாம் கிடையாது. தமிழ் வருஷ பிறப்புங்கிறது அவங்க ஜாதக கர்மாவோடு உங்கள் ஜாதகத்தோடு ஒரு சம்பந்தம் உடைய, ஒரு தொடர்புடையது. உங்கள் ஜாதகத்துக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கும் ஒரு நெட்வொர்க் இருக்கும், அது ஒரு கனெக்ட் இருக்கும். அப்போது விருச்சிக ராசி அன்பர்களே, பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டாக குறிப்பாக விருச்சிக ராசிக்கு நன்மை தரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைகிறது. இது நாள் வரையில் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து சனி, 4-10. ஏன் அர்த்தாஷ்டமம் சொல்கிறோம்னா, ராசிக்கு 4ல் சனி பகவான் இருக்காருங்கிறது ஒரு காரணம். அந்த காரணம் ஒரு 30% தான். ஆனால் அந்த சனி பகவான் ராசியை 10வது பார்வையாக பார்க்கிறார். அப்போ சனியுடைய பார்வை அங்கே பாடாப்படுத்தும். அப்படிங்கிறதால அந்த அர்த்த அஷ்டமம்னு சொல்கிறாங்க. அஷ்டம சனியை விட அர்த்தாஷ்டமம் ரொம்ப மோசம். நல்லா புரிஞ்சுக்கணும். அஷ்டம சனியை விட அர்த்தாஷ்டமம் ரொம்ப மோசம். கருவறை இருக்கும், அதுக்கு அடுத்த மண்டபத்துக்கு பேர் என்ன மண்டபம் பேருமா தெரியுமா? அர்த்த மண்டபம்னு பேர். அப்போது இந்த அர்த்தாஷ்டம சனியுடைய தொந்தரவுகளில் இருந்து இந்த வருஷம் உங்களுக்கு விடுதலை. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லவா? விருச்சிக ராசி அன்பர்களே, எப்படி சனி பகவான் 10வது பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறாரோ, அதே போல இனி வரும் காலம், இந்த தமிழ் புத்தாண்டு காலங்களில் சித்திரை மாசத்திலிருந்து பங்குனி மாசம் வரையிலும் குரு பகவானும் உங்களை பார்க்க போறாரு. அப்ப சனி குருங்கிற அற்புதமான ஒரு தொடர்பு விருச்சிக ராசிக்கு படப்போகுது, பார்வை படப்போகுது. இந்த சனி குரு தொடர்பு ஏற்படுமே ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம். விருச்சிக ராசி என்பர்களே, மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம். பல கோடி எனக்கு வரணும் சார், அந்த ஒரு இடம் வந்தாலே எனக்கு 800 கோடி, அப்படி சொல்லக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள்லாம் இருக்காங்க. அந்த இடம் மட்டும் எனக்கு வரணும். சித்தப்பா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க, பெரியப்பா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க, அல்லதுனா குறிப்பிட்ட நபர் இதை மடக்கி வச்சுருக்காங்க. அந்த இது வந்தாலே எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும். அந்த மாதிரி பெரிய பெரிய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தேடி சேரும் விருச்சிக ராசி அன்பர்களே. அப்போ இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் மற்ற ராசிகளை விட விருச்சிக ராசிக்கு அதி அற்புதமான காலம். கோடீஸ்வர யோகம், தனயோகம், அஷ்டலட்சுமி யோகம், புதையல் யோகம், இப்படின்னு நிறைய லக்ஷ்மி யோகங்கள், பணயோகங்கள் அமைய போகுது. சனி பார்த்து குருவும் பார்த்தாலே அந்த இடத்துல ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா சனி தான் கர்மகாரகன், அவன் தான் தலையெழுத்து, அவன் தான் ஆயுள்காரகன். எல்லா கர்மாவையும் ஜட்ஜ்மெண்ட் பூரா அவர் கையில். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தனியாக பார்த்தாருன்னா கொஞ்சம் டஃப்பாக எழுதிடுவார். சுபர்களோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக எழுதுவார், லேசியாக எழுதுவார். அப்போ விருச்சிக ராசி என்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டால் அதிகப்படியான நன்மைகள், அதிகப்படியான அதிர்ஷ்டங்களை அள்ளி வாரி வழங்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக வருஷமாக இந்த வருஷம் விருச்சிக ராசிக்கு அமைகிறது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க நடுவில் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம். அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு முன்னேற்றத்திற்கான காலம் வருது. பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள், நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் அரசியல் தலைவர்கள் நமக்கு பழக்கம் உண்டு. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நம்ம அன்னை இடத்திலே, வாராகி இடத்திலே ரொம்ப அப்படி கண்ணீர் விட்டு வருவாங்க. சாமி, 10,000 கோடி ப்ராப்ளம், இது இவ்வளோ பைசா பிரச்சனைன்னு வருவாங்க. நிச்சயமாக அம்பாளுடைய அனுகிரகம், சரியான வழிகாட்டுதல், அந்த பரிகாரங்கள், பூஜைகள் நிச்சயமாக அவங்களுக்கு கை கொடுத்து சந்தோஷமாக போவாங்க. இதில் ஏதேனும் ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்கள் மட்டும்தான் நல்லது நடந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்க மாட்டாங்க.
வரும்போது கஷ்டத்தோடு வருவாங்க. அம்பாள் வந்து நடத்தி கொடுத்து நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேன். ஆகையினால விருச்சிக ராசி என்பர்களே, பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு வந்திருக்கிறது. அன்னை வாராகியின் பரிபூர்ண அருளாசி விருச்சிக ராசிக்கு உண்டு. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அரசியல் ஈடுபட்டு இருக்கலாம், அரசியல் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், ஒரு IAS IPS போலீஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அதே போல நாட்டை காப்பாற்றக்கூடிய இராணுவம் அல்லது முப்படை வீரர்கள், அதே போல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள், EB செக்டராக இருக்கலாம், அல்லது வந்து PW டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், நிறைய அரசு துறைகள் நிறைய இருக்கு, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அரசு அதிகாரிகள், ஒரு நல்ல உயர்ந்த ரேங்க்ல இருக்க ஒரு சீஃப் செக்ரட்டரி அல்லது வந்து ஒரு சேர்மேன், டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதில் ஒரு நல்ல ரேங்க்ல ஒரு CEO அந்த ரேங்க்ல ரேஞ்சில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய பில்டர்ஸ், கட்டுமான துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நிறைய ஒரு 10-15 தொழில் செய்யக்கூடியவங்களா ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி வச்சுருப்பாங்க. ஒரு பக்கம் மீடியா இருக்கும், இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட் இருக்கும், இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், இன்னொரு பக்கம் ஃபைனான்ஸ் இருக்கும், குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அந்த மாதிரியான பெரிய தொழில் நிறுவனங்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள், ஆன்மீக பெரியவர்கள், மடாதிபதிகள். ஏன்னா அந்த குருவும் சனியும் சேரும்போது நாங்கள் மடாதிபதி, ஆன்மீகம் சம்மந்தப்படும் மடாதிபதிகள், அதே போல் பலவிதமான தொழில் செய்யக்கூடியவர்கள். குறிப்பாக சனியுடைய தொழில் சொன்னாக்கா ஃபேக்ட்ரிஸ், இரும்பு ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், இல்லை வந்து தொழில் நிறுவனங்கள், கம்பெனி, தொழிலாளர்கள் அடிமை தொழிலை வச்சு நடந்த 200 பேர், 1000 பேர், 3000 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனிஸ். அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மொத்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எஜுகேஷன் செக்டர்ஸ், அதில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டாக்டர்ஸ். அப்போது விருச்சிக ராசினியர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு சனி குருவும் இணைவால் பலவிதமான யோகங்களை பெறப்போகிறீர்கள். குரு சனி தொடர்பு ஒரு கோடீஸ்வர யோகம். ஆனால் அதே குரு சனி தொடர்பு ஒரு ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ என்ன செய்யணுங்க, உங்கள் ஹெல்த்தில் நீங்கள் ரொம்ப 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 கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஹெல்த் ரொம்ப முக்கியம். உடல்நிலை ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை விருச்சிக ராசி அன்பர்களே. அதே போல் குடும்பம், எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன், குடும்பத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ஃபேமிலியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர், அதே போல் சொத்து தகராறு, இடப்பிரச்சனைகள், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், அல்லது டாக்குமெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய அந்த உல்டா வேலைகள், அது சம்பந்தமான வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அதே போல் செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிகங்கள், மாந்திரீக தோஷங்கள், மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனசில் இருக்கக்கூடிய பயம், இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் விருச்சிக ராசி என்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல அரசியல் நெருக்கடி, பண நெருக்கடி, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அரசியல் நெருக்கடிகள், பதவி போட்டிகள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், ஏமாற்றங்கள், இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் விருச்சிக ராசி அன்பர்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்போ அதெல்லாம் யாரால வருதுங்க, ராகு கேதுவால வரக்கூடிய பிரச்சனை, ஏமாற்றங்கள். ஏமாற்றங்கள்லாம் சாதாரண கூடவே இருப்பாங்க, நான் பண்ணுறேன்னா அவனுக்கு அப்படின்வாங்க, நான் பண்ணுறேன்க்கா அப்படின்வாங்க. ஆனால் கடைசியில் அவங்க தான் உங்களை ஏமாற்றுவாங்க. அப்போ பெரிய பெரிய ஏமாற்றங்கள், இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ குறிப்பாக ஏதாவது நம்ம செலவு பண்ண போகிறீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு முறைக்கு 5 முறை 10 முறை யோசித்து ஒரு ஆலோசனை கேட்டு அதன் பிறகு முதலீடு செய்வது சிறப்பு. எப்பொழுதுமே விருச்சிக ராசி என்பர்களே, ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. தம்பி எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன். அந்த ஒரு குருவுடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். அலட்சியமே இருக்கக்கூடாது. நாம தான், நமக்கு எல்லாமே தெரியும். அந்த குருவுடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். அப்போது இந்த வருடம் முழுவதும், தமிழ் புத்தாண்டு முழுவதுமே விருச்சிக ராசிக்கு பலவிதமான நன்மைகள், ஒரு கோடீஸ்வர யோகம், மடாதிபதி மற்றும் ஆன்மீக யோகங்கள் எல்லாம் உள்ளது. நிறைந்த யோகங்கள் உள்ளது.
விருச்சிக ராசிக்கு சிறப்பான எதிர்காலம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்குமா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.